அஜர்பைஜானில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்து விட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அஜர்பைஜான் நாட்டில் புதிதாக கட்டப்பட்ட அணையின் திறப்பு விழாவிற்காக பெல் 212 ஹெலிகாப்டரில் அந்நாட்டிற்கு புறப்பட்டார் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி. விழாவை முடித்துக் கொண்டு அதே ஹெலிகாப்டரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமிரதுல்லாஹியன், அஜர்பைஜான் மாகாணத்தின் ஆளுநர் உள்ளிட்டோருடன் ஈரான் அதிபர் திரும்பிய போது ஹெலிகாப்டரின் சிக்னல் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைக்காமல், அதே வேளையில் அதிபர் ஹெலிகாப்டருடன் சென்ற மற்ற 2 ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக ஈரானுக்கு வந்தடைந்தன. இதில் ஈரான் நாட்டு அமைச்சர்கள் 2 பேர் பத்திரமாக தரையிறங்கினர். ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டருக்கு என்ன ஆனது என விசாரணை முடுக்கிவிடப்பட மோசமான வானிலை காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தொடக்கத்தில் கூறும். ஆனால் ஹெலிகாப்டர் ஹார்ட் லேண்டிங் செய்யப்பட்டு விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியது. இதன் பின் அஜர்பைஜான் மற்றும் ஈரான் எல்லையை ஒட்டியுள்ள டிஸ்மார் எனப்படும் அடர்ந்த வனப்பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கணிக்கப்பட சர்வதேச மீட்பு படையினர் மீட்பு பணிக்காக அங்கு விரைந்தனர். ரஷ்யா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் தரப்பிலும் மீட்பு படை நிபுணர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். தேடுதல் வேட்டை ஒருபுறம் நடக்க, விபத்து குறித்த செய்தி வெளியாகி உலக அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விவரம் அறிந்த ஈரான் நாட்டு மக்கள் தங்கள் அதிபருக்காக உருக்கத்துடன் பிரார்த்திக்க தொடங்கினர். இதற்கிடையில் ஹெலிகாப்டரில் சென்ற யாரும் பிழைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகி மக்களை கதிகலங்க செய்தது. இருப்பினும் சர்வதேச நாடுகளில் இருந்து கிளம்பிய மீட்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியை தொடர அடர் பனிமூட்டம் பெரும் சவாலாக ஒரு வழியாக துருக்கியின் ஆளில்லா விமானம் மூலம் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான துல்லியமான இடம் கண்டறிய உடனடியாக அங்கு விரைந்த மீட்பு குழுவினருக்கு கரிகட்டையான விமான பாகங்கள் மட்டுமே மிஞ்சியது. அதிலும் ஹெலிகாப்டரில் உள்ள கேபின்கள் முற்றிலுமாக எரிந்த நிலையிலேயே காணப்பட்டதால் யாரும் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்பது உறுதியானது. தடயவியல் நிபுணர்களை கொண்டே உடல்களை கண்டறிய முடியும் என்றும் கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் விமானத்தில் சென்ற அனைவரும் இறந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதனால் ஒட்டுமொத்த ஈரானும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்திற்கு மோசமான வானிலையே காரணம் என கூறப்படும் நிலையில் எதிரி நாடுகளின் சதி செயலாக இருக்கக்கூடுமோ என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.